இந்த சினிடால் கூடிய மூவி ரிவ்யூ பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தனுஷ் அண்ணாவுடைய கர படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கர படத்துடைய ஸ்டோரி என்னங்கறத நான் சொல்லிடுறேன். படத்துல தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருடனா வராது. படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு எம்எல்ஏ உடைய வீட்டுல திருடுறாரு. சுராஜ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா வராரு. படத்துல ஸ்டார்டிங்லயே தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு தலைமறைவாயிடுறாரு. அண்ட் அப்படியே மமிதா பேஜுவா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாரு. படத்துல தனுஷுடைய அப்பாவா பாத்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வராங்க. அவர்கிட்ட ஒரு 8 ஏக்கர் நிலம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பூர்வீக சொத்து இருக்கு. சோ இப்ப தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ ஒரு காலத்துல அப்பாட்ட இருந்து நம்ம நிலத்தை வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஊருக்கு வர்றாரு. சோ வந்து பார்த்தா அந்த நிலைமை பாத்தீங்கன்னா இப்ப பேங்க்ல அடமானத்துல இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த கரப்படத்துடைய ஸ்டோரி. போர் தொழில் படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவருடைய 2வது படம் தான் இந்த கரை. சோ தனுஷ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு இருந்தது. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒருத்தான படமா இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். முதல்ல இந்த கரை படத்துடைய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்துல இந்த கேரக்டர்ஸ்ங்க தனுஷ் ஆகட்டும், அமிதாப் பச்சன் ஆகட்டும், கே.எஸ். ரவிக்குமார் ஆகட்டும், சுராஜ் ஆகட்டும், கருணாஸ் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்த படத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கான கேரக்டர் டிசைனிங்குமே பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் மமிதா பேச்சு அண்ட் சுராஜ் இவங்க 2 பேர்த்தையும் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. அண்ட் அடுத்த பேச இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே தான். ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருந்தாங்க. படத்துடைய ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர் பிலிம் தான். சோ அந்த ஹேஸ்ட் பண்ற சீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷரை பில்ட் பண்ணும் இல்லையா, அந்த சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருந்தாங்க. பாக்குற நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர பிரஷர் ஆகுது. அதே சமயம் படத்துல இந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறது உண்மை. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த பிளஸ் ஜிவே பிரகாஷ் உடைய மியூசிக் தான். மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு பயங்கர பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம் இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா அமைஞ்சிருக்குங்க. அண்ட் அடுத்த பிளஸ் படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எங்கேஜிங்கா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி படத்துடைய இன்டர்வல் போர்ஷன் ஆகட்டும், ஸ்டார்டிங் போர்ஷன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஆகட்டும், மூணுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அண்ட் அடுத்த இந்த கரை படத்துடைய மைனஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் ரொம்ப ஓவரா வச்சுட்டாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா எழுதிட்டாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. போர்ல அடிக்கல, ஆனா கொஞ்சம் லென்த்தியா எழுத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கான காரணம் என்ன, அந்த லென்த்தா ஃபீல் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய கடைசி வரைக்கும் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக தான் இந்த வேலைகள்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஊருக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கிறிஸ்பியா வந்திருக்கும். ஓவரால் இந்த கரப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்ஸ் கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கிறிஸ்பா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான படமாவே வந்திருக்கும். இப்ப இந்த கரப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பிலிமா தாங்க வந்திருக்கு. சோ விக்னேஷ் ராஜாவுடைய போர் தொழில் அளவுக்கு இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பிலிமா தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கரப்படத்துக்கு இந்த ஸ்கிரீன் கூடிய ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்கலாம். நீங்க இந்த கரப்படம் பாத்துட்டீங்களா? அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.